அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டன உரையாற்றுமாறு என்னை அழைத்தார்கள். ஆனால் இப்போதைய என்னுடைய மனநிலையில் கண்டன உரை நிகழ்த்துகிற மனநிலையில் நான் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்முடைய கண்டனங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது இந்த நாட்டில் அப்படின்றத யோசிக்கும் பொழுது, கண்டிக்கிறதுனால என்ன நிகழ்ந்து விட போகிறது, என்ன மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான், இந்த மாதிரியான கூட்டங்களை வக்ஃபு திருத்தத்திற்கு எதிராக, இன்னும் பல விஷயங்களுக்கு எதிராக நாம நிறைய நடத்தி கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய போராட்டங்களுக்கு என்ன மதிப்பு இந்த நாட்டில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது? தற்பொழுது எத்தனை விஷயங்களுக்காண்டி போராடி இருக்கிறோம்? ஏதோ ஒரு 50% பாதிக்கு பாதி நம்முடைய போராட்டங்களை வெற்றி பெற்று இருக்கிறோம், நியாயத்தை அடைஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் கூட, ஒண்ணுல இல்லாட்டி ஒண்ணுல ஜெயிச்சிடலாம்ப்பா, நம்முடைய போராட்டத்தை விடக்கூடாது என்கிற ஒரு மனநிலைக்கு நாம வரலாம். கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலத்தை எடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 40 ஆண்டு 30 ஆண்டு கால வரலாற்று எடுங்க. இந்த ஒரு 30-40 ஆண்டு கால இடைவெளியில எத்தனை விஷயங்களுக்காக வேண்டி நாம இந்த மாதிரி களத்திற்கு வந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். சமீபத்துல நடத்தி முடிச்ச சிஏஏ போராட்டம், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடத்த போராட்டம், அந்த மாதிரி ஒரு போராட்டம் இந்திய சுதந்திர வரலாற்றுல எங்கேயாவது நடந்திருக்கிறதா? நான் ஒரு வரலாற்று மாணவன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இந்திய சுதந்திர போர்னு சொல்றோம்ல, நாட்டு விடுதலைக்காக வேண்டி நடந்த போர்னு, அந்த போரை கூட நாம சமீபத்தில் நடத்திய சிஏஏ போராட்டத்தோடு ஒப்பிட முடியாது. ஒரு வகையில் சொன்னால் அந்த போராட்டத்தை விட இந்த போராட்டம் பெரிய போர். நாடு முழுவதும் நாம நடத்தணும், இடைவிடாமல் நடத்தணும். சுதந்திர போராட்டத்தோடு அப்படி நடக்கல. 1857 ஒரு சிப்பாய் புரட்சி நடந்துச்சு. அந்த சிப்பாய் புரட்சி அதிகபட்சமா சென்னைக்கு கூட வரல. அதை தாண்டி சென்னையினுடைய உள்பகுதியில, தென்பகுதியில அதனுடைய வாடையே கிடையாது. அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்த நிகழ்வுகள் ஒரு கட்டத்தில் அவனே சோர்ந்து போய், அவனே நடக்க முடியாம, நிர்வாகம் பண்ண முடியாம, இந்தியா மட்டுமில்லை, இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட 56 நாடுகளை பிடிச்சு வச்சிருந்த இங்கிலாந்து எல்லாத்தையும் உண்மை ஒன்னா கேட்டவன் கேட்காதவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த சுதந்திர போராட்டத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம், அதுல பெருமை கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய வரலாறு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட வரலாற்றை ஒரு முக்கியமான பாடமா படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரும் போராட்டம் என்று, நீண்ட நெடிய போராட்டம் என்று, பெரும் பொருளாதாரத்தை செலவழித்த போராட்டம் என்று, பெரும் நேரத்தையும் உழைப்பையும் உயிரையும் தியாகம் செய்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை கூட இந்த சிஏஏ போராட்டத்தோடு ஒப்பிட முடியாது. அதை விட பன்மடங்கு வீரியம் நிறைந்த போராட்டம் ஷாஹீன் பாக்குன்னு ஒன்று நடத்தினோமே. இரவு பகல் 24 மணி நேரம் அந்த கொட்டடியை உட்கார்ந்து இருந்தீங்களே, எப்படிப்பட்ட போராட்டம் அது? ஒரு துளி மதிப்பு உண்டா? டெல்லியில ஷாஹீன் பாக் நடத்தப்பட்டதற்கு பிறகு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் ஷாஹீன் பாக் என்கிற தொடர் முழக்க போராட்டம் அரங்கேறியதற்கு பிறகு தமிழகத்திலே எனக்கு தெரிந்து முதலாக அந்த போராட்டத்தை துவக்கிய இடம் நம்ம ஊர்தான், பக்கத்துல பெரிய குளம் தான். வண்ணாரப்பேட்டை கூட அதுக்கு பிறகுதான். ஆனா வண்ணாரப்பேட்டை பிளாஷ் ஆகி காவல்துறை வந்து தடியடி நடத்தி அது வேற மாதிரி போனதுனால மக்களுடைய பார்வைக்கு வந்துச்சே தவிர, ஆனால் முதலில் துவக்கப்பட்ட இரவு நேரத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல் நாள் இரவில நானும் இருந்து, அந்த முதல் நாள் துவக்கப்பட்ட ஷாஹீன் பாக் தமிழகத்தினுடைய முதல் போராட்டத்துல நானும் பங்கேற்றேன். அப்படி துவக்கப்பட்ட போராட்டம் ஒரு நாள் 2 நாள் மாத கணக்கில் நடத்தினமே. எத்தனை கோடி ரூபாய்கள் அழிச்சோம், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு எத்தனை நாள் அதுல கிளம்பும்? இரவு பகல் மாறி ஒருத்தர் கடையில 4 பேர் இருந்தோம்னா 2 பேர் கடையை மாத்திக்கிட்டு 2 பேரு, நீ காலையில போ, நீ மதியானம் போ, நீ சாயங்காலம் போ, நீ நைட்டு 12 மணிக்கு போ, இரவு 1 மணிக்கு உட்கார்ந்து 2 மணிக்கு உட்கார்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தோமே. ஒரு கடுகளவுக்கு எனக்கு மதிப்பு இருந்துச்சா? அதனால ஒரு துளி அளவுக்கு மாற்றம் அடைஞ்சுதா? அரசாங்கம் அதை எழுதி பார்த்துச்சா? நீதிமன்றம் தான் பார்த்துச்சா? இவன் அண்ணன் பேசும்போது சொன்னாங்களே, ஏறத்தாழ எத்தனை கோடி பேர் அஸ்ஸாம்ல 5.5 லட்சம் பேர், 5.5 லட்சம் பேர் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு கூட
நீங்க இந்திய குடிமக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் பேராலே அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு நான் கண்டிச்சேன், நான் கூட்டம் நடத்தினேன், நான் போராட்டம் பண்ணேன், நான் வெளுத்துருவேன் வச்சிருவேன், நான் களத்துக்கு வந்துட்டோம், ஒரு போய் நிக்க முடியாது, நாங்க பதிர்களத்தை கண்ட சமுதாயம், உலகத்தை கண்ட சமுதாயம், எப்படி என்ன பேச சொல்றீங்க? எப்படி பேச முடியும்? இப்படியே பதிர்களத்தை கண்டுகிட்டே இருக்க. பதிர்களத்தை ரசூலை இப்படித்தான் ஒவ்வொரு பதிர்களத்திலையும் ரசூலை தோல்வியை தான் கண்டாங்க. நீங்க பாபர் மசூதின்னு ஒரு பதிர்களத்தை நாம கண்டமே, பாபர் மசூதிங்கிற பேர்ல நடைபெற்ற அந்த போராட்டம் ஒரு நாள் 2 நாள் எத்தனை ஆண்டு இன்னைக்கு வரைக்கும் முடியலையே. 1992 ஆரம்பிச்ச போராட்டம் 2025 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்கும், ஒரு விடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்முடைய புலன் அறிவுக்கு உட்பட்டு இனிமே நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நம்முடைய அறிவை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை கூட ஏற்க முடியாத மனநிலையில இன்று வரைக்கும் நம்முடைய தோழர்கள் அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே. கடுகு அளவிற்கான மாற்றங்கள் உண்டா, நியாயங்கள் உண்டா? அந்த உரிமையை பெறுவதற்கான வாய்ப்பு முகாந்திர நிலை இருக்கிறதா? அதைவிட அநியாயமான அக்கிரமமான ஒரு தீர்ப்பு இந்த உலகத்துல வேற எங்காவது உலகத்தின் மூளை முடுக்குகளில் சர்வாதிகாரிகளால் ஆளப்படுகிற தேசங்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதுண்டா? கேவலமான தீர்ப்பு அந்த தீர்ப்பு. நீங்க நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் இணையதளம் இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் இணையதளம் இருக்கிறது, வெப்சைட் இருக்கிறது, போய் பாருங்க. நீதிமன்றங்கள் வழங்குகிற உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தீர்ப்பின் கீழே அந்த தீர்ப்பை எழுதுவர் யாருன்னு ரெக்கார்டு இருக்கும். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை விட்டுருங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எந்த நீதிபதி எழுதினாரு, 2 பேரா 3 பேரா, இவருடைய கருத்து என்ன, அவருடைய கருத்து என்ன, மொத்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்படும். ஆக கேவலமான ஒரு தீர்ப்பை நீங்க தேடப்படா. பாபர் மசூதி தேடி பாருங்க. அப்ப பேர் தெரியாதவன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சேமா எவன்டா இந்த தீர்ப்பு வழங்கினாம கையெழுத்துல பேர் இல்லை. நான் கூட்டு குறையெல்லாம் சொல்லல, நீங்க தேடி பார்த்து சொல்லுங்க. நீங்க சமகாலத்துல வாழ்றதுனால நீங்க சொல்லலாம் அந்த நீதிபதிகளுடைய பேர் தெரியும், இவர்தான் சொன்னாரு, இவர்தான் சொன்னாரு, இவர்தான் சொன்னாரு, 3 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை சொன்னாங்கன்னு இன்னைக்கு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க மூத்தாத பிறகு அந்த தீர்ப்பை யாரெல்லாம் கொடுத்தாரு, உங்க பிள்ளையை நம்ம பிள்ளையை சேர்த்து படிக்கிறதுக்கு நினைச்சாங்கன்னா உலகத்துக்கு தெரியாது எவன் தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்பு எழுதுவதற்கு தான் பேரை போடுறதுக்கு வெட்கம். இவ்வளவு அசவா போன உட்படாத ஒரு தீர்ப்பை இந்த அயோத்தியா கொடுத்திருக்காரு. எதிர்கால சந்ததி நம்மை தூற்றுமே என்று அச்சப்பட்டுக் கொண்டு தீர்ப்பு வழங்கியவர்கள் தன்னுடைய பெயரை கூட தீர்ப்பின் அடியிலே குறிப்பிட முடியாத அளவிற்கு ஆக கேடுகட்ட தீர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. அதுக்கு எதிராக போராடுவோம். நியாயம் கிடைச்சிச்சா? என்ன கிடைச்சிச்சுங்கிறிய? முத்தலாக்கு தடை சட்டம்ங்கிற பேரால முஸ்லீம் ஆண்களை சிறையில் அடைக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. போராடுறோம். என்ன கிடைச்சிச்சு? நியாயம் கிடைச்சிச்சா? மாட்டிறைச்சியின் பேரால எத்தனை பேரை கொண்டான். முதல் படுகொலை நம்முடைய கவனத்துக்கு வந்தது உத்தரப்பிரதேசத்துல அஹ்லாக் என்கிற பெரியவரை, ராணுவத்திற்காக தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைத்திருக்கிற ஒரு முஸ்லிம் பெரியவரை மாட்டுக்கறி அவருடைய வீட்டில் இருக்கிற குளிர் சாதன பெட்டிக்குள்ளே மாட்டிறைச்சி இருக்கிறது என்று சொல்லி அடித்தே கொலை செய்தார்களே. தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதிலேயும் மாட்டுக்கறிக்கு எதிராக நடைபெற்ற அந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்று இந்தியா திணறியது. அதற்கு பிறகு அந்த கொலைகள் நின்று போனதா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை அதுக்கு பிறகு எத்தனை? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா 1 போராட்டம் பண்ணணும், 2 3வது போராட்டம் 20, 4வது போராட்டம் 200. போராட்டம் பண்ண அடி விழுது, போராட்டம் பண்ண சாவு கூடுது, போராட்டம் பண்ண உரிமை பறிக்கப்படுது. 370 ரத்து பண்ணா காஷ்மீர்ல போராடணும். முடிஞ்சிருச்சா? கிழிச்சிட்டா? முடிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. காஷ்மீர் முஸ்லிம்களுடைய உரிமைகள் வழங்கப்பட்டுச்சா? பொது வாக்கெடுப்பு நடத்தி நீ எங்க போய்க்கப்பா, பாகிஸ்தானுக்கு போறியோ போ, இந்தியாவில் இருக்கிறியா இரு, தனியா இருக்கிறியா இரு, ஓ இஷ்டம். நேரு காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நான் நடைமுறைப்படுத்துறபடி நம்முடைய போராட்டத்துக்கு சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சு? இதுக்கு பிறகும் நாம கண்டிக்கிறோம், கண்டன கூட்டம் நடத்துறோம், விட்டுருவோம், தொலைச்சு விடுவோம். நாங்க காலத்துக்கு வந்து விட்டோம், நாங்கள் வீதிக்கு வரமாட்டோம், வந்துவிட்டால் நீதியை பெறாமல் வீடு திரும்ப மாட்டோம். எதுக்கு
வீர சவனால், வாய் சவனால், இந்த வாய் சவனால்களால் நிகழக்கூடிய நாலு வாய் சவனால் விட்டவன் தான். நான் இன்றைக்கு பேசுகிற காரணத்தால் என்னுடைய கடந்த காலத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் நானும் இது மாதிரி பல வாய்ச்சவனாலுக்கு சொந்தக்காரனா இல்லை, மறுக்கல. இன்றைக்கு பேசுகிறவர்களை குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற நோக்கமும் எனக்கு இல்லை. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை உணர்ந்து நாம் செல்ல வேண்டிய பாதையை விட்டு விலகுகிறோம். நாம எதில் திருப்தி அடையணுமோ அதை திருப்தி அடையாம, எதை செஞ்சு தீர்வை நோக்கி நகரணுமோ அதை செஞ்சு தீர்வை நோக்கி நகராம, நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிறதுக்காக, நம்மளை நாமே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக நான் நெசமா மனம் திறந்து கேட்கிறேன். இந்த கூட்டம் நடத்துறதுக்கு பிறகு இங்குள்ள வாலிபர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக வாலிபர்களை பாராட்டுகிறேன். நற்பணி குழு மன்றத்துடைய நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன், மனதால் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஆனால் ஒன்று கேட்கிறேன், இந்த கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டதற்கு பிறகு நாங்களும் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிவிட்டோம், முடிந்ததை நம்முடைய பொறுப்பு என்ற மனநிலை உங்களுக்கு வருமா? வராது. வராதுன்னு சொல்லுறேன், நான் வாய் முடிந்து இறங்கிறேன், என்னுடைய பேச்சாளர் செய்கிறேன். இது மாதிரி கூட்டம் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போங்க, ஒவ்வொரு ஜமாத்துக்கும் போங்க, ஒவ்வொரு அமைப்புக்கும் போங்க, ஜமாத் ரோமாக்கு போங்க, வேற வேற இயக்கங்களுக்கு போங்க, அந்தந்த ஊர்ல போய் கேளுங்க. நம்ம பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிடும்ல. 5000 பேர் அப்ப திணறிச்சுல தேவதாரை பத்தி இருக்கு ஊரியா அங்க அதை பார்த்தா 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பேசுற பேச்சாளர் அனல் பறந்துச்சுல. சொத்து கிடைச்சிச்சா? ஓகே, வாபஸ் பார்த்து தேவதான பெட்டியிலே இவ்வளவு பேர் கூட்டிட்டாயா அப்படின்னு சொல்லி மோடி அரண்டு போய், அமித்ஷா மிரண்டு போய், அந்த கூட்டம் எல்லாம் பயந்து போய் கூப்பிடுறா, ஆளாவது கூப்பிட்டா வாபஸ் வாங்குறா. நெசமா சொல்லுங்க, உங்க மனசு அதை ஒத்துக்குதா? யாருக்கா இந்த கூட்டத்தில் ஒரு ஆளுக்கு ஆமா இந்த கூட்டம் நடத்தும் போது நான் அவ்வளவு முழுமையாக நம்புகிறேன், இந்த கூட்டத்தின் வழியாக என்னுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன், வாபஸ் பெறப்படும் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று அதை அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு முஸ்லிம், ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு பெரியவர், ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு சிறுவன் இந்த கூட்டத்தில் இருக்காங்க. நமக்கே தெரியுது இது இல்ல, இது நம்ம நாமே ஏமாத்திக்கிற வேலை. இது தீர்வு அல்ல, இந்த ரூட் தீர்வை தரல. இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். நான் முதல் தடவையா பேசுறேன், இத்தனை போராட்டங்களை பார்த்துட்டு, இத்தனை கூட்டங்களை பார்த்துட்டு, இத்தனை ஆர்ப்பாட்டங்களை பார்த்துட்டு, அது எல்லாமே நிழலுக்கு வைத்த நீரை போல வீணாகி போச்சுங்கிற அனுபவத்தில் கண்ட வழியில் வெளிப்பாடாக நான் பேசுகிறேன். இது தீர்வு இல்ல. ஜனநாயக வழி போராட்டம், ஜனநாயக வழி போராட்டம் எல்லாம் நடிப்பா, அது யாருக்கு? முஸ்லிமுக்கு இல்ல. அதான் நீதிமன்றம் இருக்க ஆபத்து கிழிச்சிருவாருங்க. எவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு. நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, அண்ணன் கூட செய்யணும் கூட சொன்னாங்க. நாங்கள் நம்புகிறோம், அம்பேத்கரை வாசித்து அமர்ந்திருக்கிற ஒரு தலைமை நீதிபதி அமர்ந்திருக்கிறார், நீதி தருவார் என்று நம்புகிறோம். உங்களுடைய நம்பிக்கையை நான் குறைக்க விரும்பல, அதனை சீர்குலிக்க விரும்பல. ஆனா நெசமா நான் கேட்கிறேன், அந்த கேள்வி கேட்ட உடனே திருப்பதி கோயில்ல நீ ஒரு முஸ்லிம் நியமிப்பியா அப்படின்னு கேட்டுச்சு, நீதிமன்றம் கேட்டுச்சு, அவ்வளவுதான் இனிமே அப்படின்னு பெருசா சொல்லி குதிச்சவன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் எதுக்குமே கேட்கலையா? சிஏக்கு கேட்கலையா? முத்தலாக்கு கேட்கலையா? பாபர் மசூதிக்கு கேட்கலையா? எல்லாரும் கேட்டாங்க. கடைசியில் ரிசல்ட் என்னப்பா? ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் எங்க? கபருக்குள்ள. ஆபரேஷன் ஓகே, கேள்வி எல்லாம் நல்லா தான் இருக்கு, கேள்வி எல்லாம் சூப்பரா. தீர்ப்பு இல்லையா? தீர்ப்பு வரும்போது பார்க்கணும். தீர்ப்பு வரும்போது தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்காத காரணத்தினால். அதை விட ஜோக்கிறது தெரியுமா? தீர்ப்புக்கு முன்னோட்டமா இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு இடையிலே பார்த்தேன். உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்து என்ன கருத்து தெரியுமா? அதை முன்னோட்டம் விடுறாரு. நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்களில் தலையிடுகிற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாது என்று உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கருத்து. எங்க போகுது விளங்குதா? ரூட் எதுக்கு தெரியுமா? அப்படி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போய் கையில ஒண்ணு இல்லப்பா, உன் சொத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா சொல்லத்தானே. அப்ப வேற என்னதான் செய்யுது? அடுத்த கேள்வி அதான். சரிப்பா நடக்கல இல்ல விட்டுருவோமா? சரிப்பா எடுத்துக்கணும் சொல்லிடுவோமா? அப்படி சும்மா வீட்டுல உட்காந்துருவோமா? இருக்கவும் முடியாது. வேற என்னதான் பண்றது? நாம செய்ய வேண்டிய வேலை என்ன, அதை நீங்க கவனிக்கணும்.
இல்ல இன்னைக்கு அவன் போட்டிருக்கிறானே வக்ஃபு சட்டத்தை சொத்தை எடுக்க போறானே அதை மட்டும் எடுத்து நிப்பாட்டுவான்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. நாளைக்கு வேற வேற சொத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டால இருக்கு. நாம நிறுவனம் நடத்தக்கூடாதுப்பாங்க, பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுப்பாங்க, கடை நடத்தக்கூடாதுப்பாங்க, தொழிற்சாலை நடத்தக்கூடாதுப்பாங்க, நம்ம பேர்ல சொத்து வச்சுக்க கூடாதுப்பாங்க. எல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கலாம். சொல்லுவானா மாட்டானா? நல்ல தாராளமா சந்தோஷமா எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. ஏன்னா இது உலகத்தில் இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல செய்யப்பட்டதை இந்தியா இன்னைக்கு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கு. 1950களில் பர்மாவில் இதே மாதிரி சட்டத்தை போட்டான். குறிப்பாக இந்தியாவில இருந்து சென்ற இந்திய மக்கள் அங்கே ஒரு 10-20 ஆண்டுகள்ல நிறைய சம்பாதிச்சான். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியாவில இருந்து கணிசமான ஆட்கள் தமிழகத்தில் இருந்து போனாங்க, ஆந்திராவில் இருந்து போனாங்க, கேரளாவில் இருந்து போனாங்க. தமிழகத்தில் இருந்து போகக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டு கால இடைவெளியில கடுமையான உழைப்பு, பெரும் செல்வத்தை சேர்த்தாங்க. எங்க பார்த்தாலும் இந்தியர்களுடைய சொத்துக்கள் அபரிமிதமா அவங்களுடைய கண்களை உறுத்த ஆரம்பிச்சது. அப்பதான் நிறைய சொத்து வச்சிருக்காங்க, விடக்கூடாது, நிறைய சொத்து வச்சிருக்காங்க, சொத்து வச்சிருக்காங்க, சொத்து வச்சிருக்காங்க ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டான். இன்னைக்கு அதே மாதிரி நம்மள முஸ்லீம்கள் நிறைய சொத்து வச்சிருக்கான். எவ்வளவு வச்சுமா 9.4 லட்சம் ஏக்கர் சொத்து வச்சிருக்கான். ஏ அப்பா 10,000 லட்சம் ஏக்கராப்பா, நிறைய சொத்து இருக்குது. அப்படியே பர்மாவுடைய பாலிசி அதே பார்மெட். ஆனா உண்மையில இந்த 10 லட்சம் ஏக்கருங்கிறவள இது பெருசுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் இப்படிதான் சொல்றாரு. 9.4 லட்சம் ஏக்கர் இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நிறைய அநியாயமா வந்திருக்குது. அவன் போய் நின்றுக்கிட்டு வக்ஃபு வாரியத்துக்காக இது எங்களுக்குள்ள இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். அப்படியே கிடையாது. ஊர்ல உள்ள சொத்தை எல்லாம் இப்படி எல்லாம் அபகரிச்சு நாளைக்கு டெல்லி நாடாளுமன்றமே நமக்குள்ள சொன்னாங்க சொல்லுவாங்க போல இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சொத்துக்கள் அபரிமிதமா போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யறார். 9.4 லட்சம் ஏக்கர் அப்ப விடாத, பக்கத்துல உங்க ஆசையை தூண்டு. ஒரு பள்ளிவாசல புடுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70 வருஷம் போராடி இருக்கான் பாபர் மசூதியை புடுங்கிறதுக்கு. இனிமே அடுத்து இதே மாதிரி இன்னொரு பள்ளிவாசல புடுங்கிறதுக்கு 70 வருஷம் உட்கார்ந்து இருக்க கூடாதுப்பா அப்படின்னா என்ன பண்றது? அதுக்குதான் இந்த சட்டம். ஊருக்கு ஊரு உள்ள பள்ளியாசம் எல்லாத்தையும் புடுங்கணும். முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நம்ம எப்படி புடுங்கணும்? நிறைய வச்சிருக்கான்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ள ஆள் வாயை பழப்பான், அவனே போய் துண்ட போடுவான், அவனே போய் 2 நாள் குடியிருப்பான், அவனே போய் ஆக்கிரமிப்பான். அவன் ஆக்கிரமிச்ச உடனே கொஞ்ச காலத்துக்கு பிறகு கேஸ் நடத்தல வரும். எத்தனை வருஷமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்க? 12 வருஷங்க. அப்படியா உனக்கே சொந்த நீ வச்சுக்கிட்டு போயிடலாம். சட்டத்தை சொல்லு 12 வருஷம் ஆக்கிரமித்தா ஓகே. உனக்கு ஏற்கனவே என்ன 12 வருஷம் இல்ல 120 வருஷம் ஆக்கிரமிச்சிருந்தாலும் வக்ஃபு சொத்துன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா திரும்ப கொடுத்துட்டு ஓடி போய் தோச்சு விடுவோம் அப்படின்னு பழைய சட்டம் வந்துச்சு. இப்ப எப்படி 12 வருஷமா? சரி 12 வருஷம் இந்த வச்சுக்கப்பா. ஊருக்கு கூட ஆட்டை விடாமல, சொத்துக்களை தூண்டி விடாமல. ஆனா கரெக்டா யோசிச்சு பார்த்தா இந்த 9.4 லட்சம் ஏக்கர் இருக்குது. மத்த மதத்தவர்களோடு அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமில்லாத ஜுஜுபி. இது நான் சாம்பிளுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க இணையதளத்துல போய் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கூகுள்ல கிடைக்குது. அரசுடைய இணையதளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. கேரளாவில் பத்மநாபபுர சாமி கோயில் ஒன்று இருக்கு திருவனந்தபுரத்துல. ரொம்ப ஃபேமஸான கோவில். இடையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து காண்டாண்டு காலமா அங்க நிறைய சொத்துக்கள், வைரூரியம், தங்கம், அந்த சாமி சிலைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து 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 ஒவ்வொரு ரூமா ஒரு 10-15 ரூம் வச்சிருக்காங்க அந்த கோவிலுக்குள்ள இருக்கு. அந்த ரூம் அதுல நிறைய சொத்து இருக்குதுப்பா. அது என்ன சொத்து இருக்குது, ஏது சொத்து இருக்குதுன்னு அரசாங்கம் கண்காணிக்கிறவங்க ஒருத்தர் வழக்கம் போட்டு விட்டு கடைசியில ஒரு ரூமை திறந்தாங்க. ஒரு ரூமை திறந்து அந்த ரூம்ல இருக்கிற செல்வங்களை எல்லாம் எடுத்து தங்கம், வெள்ளி, வைரூரியம் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு அதுக்கு மதிப்பிடக்கூடிய ஆட்களை கூட்டிட்டு வந்து என ஓட்டு பார்த்து அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கணக்கை நான் சொல்றேன். ஒரு அறையில் இருந்த சொத்துக்களுடைய அன்றைய மதிப்பு 9.2 லட்சம். 1.2 லட்சம் கோடி. 1.2 லட்சம் கோடி. 1 கோடியே 20 லட்சம். 1.2 லட்சம் கோடி அதனுடைய மதிப்பு. அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்மநாபபுர சாமி கோவில்ல
ஒரு அறையினுடைய மதிப்பை அரசு அபிஷியலா வெளியிட்டுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை இருந்துச்சு, பேப்பர்ல எல்லாம் நியூஸ்லாம் வந்துச்சு. அரசாங்கம் சொத்தை நம்ம கையகப்படுத்திடுவோம், அதை வச்சு இந்தியாவுடைய கடன் அடைச்சிடலாம், இந்தியாவுக்கு நிறைய செயல் திட்டங்களை கொண்டு வரலாம், அதனால நம்ம சொத்தை எடுத்துக்கலாம் பிளான் பண்ணாங்க. கடைசி கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்டு உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை அவங்க எடுக்கல. ஆனா அதனுடைய மதிப்பு ஒரு ரூம்ல இருந்த சொத்து மதிப்பு வருது 1.2 லட்சம் கோடி. இந்த கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்துல வக்ஃபு திருத்த சட்டத்தை அறிவிக்கை செய்யக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களுக்கு இருக்கிற சொத்தை சொல்லிட்டு 9.4 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தின் மதிப்பு அப்படின்னு சொன்னாரு. நிலத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1.2 லட்சம் கோடி. எப்படி மேட்ச் ஆகுது? பத்மநாபபுர சாமி கோயில்ல ஒரே ஒரு ரூம்குள்ள இருக்கு. 5 நிமிடத்தை முடிக்குமா? முடிச்சிருமா? ஒரே ஒரு ரூம்குள்ள இருக்கிறது 1.2 லட்சம். இங்க ஒட்டுமொத்தமா மொத்த இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, ஆந்திராவுல, கேரளாவுல, தெலுங்கானாவுல, ஹைதராபாத்ல, வங்காளத்துல எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற மொத்த சொத்து 1.2 லட்சம் கோடி. நீங்க பெரிய நிறைய வச்சிருக்கீங்களோ? கிளப்பி விட்டான். பிறகு 62 பாருமா, பிறகு 62 திரும்ப ஒரு சட்டம் பண்ணுவோமா, ஒட்டுமொத்தமா இந்தியர்கள் சொத்தே வச்சுக்க கூடாதுன்னா ஏறத்தாழ 5 லட்சம் இந்தியர்கள் நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். நடந்தே இந்தியாவுக்கு வந்தா 2.5 லட்சம் பேர் வர்ற வழியிலே காலி. மீது 2.5 லட்சம் இந்தியாவுக்குள்ள வந்து சேமா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேமா. தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் பர்மா பஜார் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? பர்மிய மக்கள் வாழ்கிற அகதிகள் முகாம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? சில பகுதிகளுக்கு போனீங்கன்னா பர்மாவுடைய ஸ்பெஷல் ஃபுட் இன்னைக்கும் இருக்கும். அத்தோமா, மொய்ங்கோமா கேள்விப்பட்டீங்களா? உங்க ஊர்ல இருக்க வாய்ப்பு இல்ல. மெட்ராஸுக்கு போங்க, நேதாஜி நகருக்கு போங்க, தனியார்பேட்டைக்கு போங்க, அங்குள்ள ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் என்ன? நம்ம ஊர்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஆமவன, உளுந்தவன, பருப்புவன. அங்க ஸ்ட்ரீட் ஃபுட் என்ன? அத்தோ, மொய்ங்கோ எல்லாம் அத்தோ புதுசா இருக்குது, எல்லாம் பர்மா. ஒட்டுமொத்தமா இல்லடாக்குற மாதிரி நமக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்ப நாம கவனிக்க வேண்டிய அதை நோக்கி தான் நகர்வார்கள். இன்றைக்கு வக்ஃபு, நாளைக்கு நம்முடைய தனித்த ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு மனுஷனுக்கு வச்சிருக்கிற தனித்தனி சொத்துக்கள் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் வச்சுக்க கூடாதுமா. என்னத்தை கிழிக்க முடியுங்கிறிய? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்றது? ஒரு தீர்வோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன? இந்த பிரச்சனையினுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது. நாம இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது எதிரியை மட்டுமே பார்க்கிறோம். அவன் செய்யறான், அவன் செய்யறான், அவன் செய்யறான், அவன் அப்படி பண்றான், அவன் யோக்கியத்தனம் பண்றான், அவன் திருடுறான், அவன் கொள்ளையடிக்க வர்றான், அவனுடைய தப்பு, அதை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அந்த தப்புக்கான காரணம் என்ன என்பதை யோசித்தோமா? அவன் வந்துட்டான், ஆக்கிரமிக்கிறான், சொத்தை புடுங்கிறான், எல்லா வேலையும் செய்யறான். ஆனா இந்த வேலைகளுக்கான காரணம் என்ன? பின்னணி என்ன? திருமறை குர்ஆன் இதற்கான பின்னணியை சொல்லுகிறது. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு வந்து சேருகிற எந்த துன்பமாக இருந்தாலும், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும், எங்கிருந்தோ வருது, எவனோ வந்து செஞ்சிட்டா அப்படி நினைக்காத. ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கரங்களால் நீங்கள் தேடிக்கொண்டவை. இந்த கோணத்தை சிந்திச்சோமா? இதுக்கு நம்ம எப்படி பொறுப்பு? அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு வக்ஃப் வந்துருச்சா, அப்படியாவது இப்படியாவது பாபர் மசூதி புடிக்கிட்டானே, முத்தலாக் தடை திருத்த கொண்டு வந்துட்டானே, காஷ்மீரை புடிக்கிட்டானே, மாட்டு வீச்சு கொள்ளுறானே, என்னடா அப்படின்னு போறிய இந்த புறமலுக்கு பின்னாடி நீ என்ன? உன்னுடைய பங்கு என்ன? நீ என்ன தப்பு செஞ்சு யோசியா? நாம நிறைய தப்பு செஞ்சிருக்கிறோம். வக்ஃபு ப்ராப்பர்ட்டியின் முன்னோர்கள் கொடுத்து வச்சதை பராமரிச்சோமா? பாதுகாத்தோமா? அதை உரிய முறைகளை பயன்படுத்தினோமா? நம்முடைய சமுதாயத்திற்கு அதை கொண்டு போய் சேர்ப்போமா? எத்தனை ஊர்கள் நான் தேவதானப்பட்டியில வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. எத்தனை பள்ளிவாசல்களை தாண்டி எத்தனை சொத்துக்கள் வக்ஃபின் பெயரால் பராமரிக்கப்படும் எனக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுடைய வரலாறு எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல தெரியும், திருப்பூர்ல தெரியும், திருநெல்வேலியில தெரியும், மதுரையில தெரியும், சென்னையில தெரியும். ஆனா அந்த ஒவ்வொரு சொத்தையும் முஸ்லீம் பேர்ல நம்ம ஒரு நாட்டாமையை வச்சு, நம்ம ஒரு தலைவரை வச்சு, நம்ம ஒரு முத்தழமையை வச்சு இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டு போது வாயை மூடி வேடிக்கை பார்த்தோமே. அவன் தான் திருடக்கூடாது, நம்ம திருடலாமா? அவன் அப்படி திருடான். 5000 ரூபாய் வாடகை வர வேண்டிய இடத்துல 500 ரூபாய் இவர் கமிஷன் வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தாரு. கேட்டோமா? பாம்பேல அம்பானி இன்னைக்கு 15000 கோடிக்கு வக்ஃபு சொத்துல வக்ஃபு லேண்ட்ல வீடு கட்டி வச்சிருக்கான். அடே வக்ஃபு லேண்டுடா. நான் கேட்கிறேன், அந்த லேண்ட் அவருக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த கருப்பாடு இந்த சமுதாயத்தில் உள்ள ஆளுதானே, அந்த ஆட்டை அன்னைக்கே இழுத்து போட்டு குர்பானி கொடுத்துருக்கா. இன்னைக்கு வந்திருக்குமா பஞ்சாயத்து? அதையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை. சரி என்ன பண்றது, சரி என்ன பண்றது, அவ்வளவுதான் தள்ளி.
இறைவன் சொல்ல, இறைவனின் நீதியில் மாற்றமில்லை. ஒமா அஸாபக்கும் மின் முஸீபா, அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ் சில நீதி வச்சிருக்கான் உலகத்துல, அந்த நீதி மாறவே மாறாது. நீங்க அதுக்கு மாற்றமா என்னத்தை செஞ்சாலும் அந்த நீதி சக்சஸ்ஃபுல்லா நடந்தே தீரும். வலம் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீ காண மாட்டீர். திருக்குர்ஆன் பேசுகிறது. நிறைய கூட்டத்தை திரட்டிட்டா, நிறைய மக்களை திரட்டிட்டா, தொடர்ந்து போராடிட்டா மக்கள் பலத்தை வச்சு வென்று விடலாம். இன்னைக்கு நாம திரும்ப திரும்ப பேசுறோம், நம்முடைய பொதுக்கூட்ட மேடைகளை பேசுறோம், நம்முடைய அரசியல் கூட்டங்களை பேசுறோம், பெரும் போராட்டத்தை நடத்துவோம், தொடர் போராட்டங்களை நடத்துவோம், கிடுகிடுக்கு செய்கிற போராட்டம். நான் சொல்றேன், இந்த எண்ணிக்கை பலத்தை வைத்துக் கொண்டு வீழ்த்த முடியுமா? முடியவே முடியாது. குறிச்சிக்க, குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லுறேன். வயோம ஹுனைன், குர்ஆன் பேசுகிறது. ஹுனைனுடைய நாளை எண்ணி பாருங்கள். இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்களுடைய எண்ணிக்கை பலம் உங்களுக்கு மமதையை கொடுத்தது. நம்ம நிறைய பேர் இருக்கணும், ஜெயிச்சிருவாங்க நினைச்சீங்க. பலம் தூணி அனுக்கும் ஷைஆ, ஒரு பயன் இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமில்லை. வலாக்க தரைக்கும் ஆரம்பம் அல்லாஹ்வுடைய பூமி அவ்வளவு விசாலம். ஆனா அவன் எதிரி அடிச்ச அடியில உனக்கு அது சுருங்கி போச்சு. சும்மா வெள்ளை முதுகுறி புறங்காட்டி ஓடுன. எப்போ நபிகளார் வாழ்கிற காலத்தில் இருந்த ஹுனைன் போரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நான் பெரிய எண்ணிக்கை, அல்லாஹ் சொல்றான், எண்ணிக்கையில இருந்தா அடே என் உதவி இல்லாம எப்படா ஜெயிப்ப? கடைசியில் அந்த அடியை கொடுத்த பிறகு லக்கது நஸரக்குமுல்லாஹ் சும்ம அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு, சக்கீனத் வந்துச்சு. நீங்கள் காணாத ஒரு பெரும்படை வானுலகத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டு அல்லாஹ்வின் உதவியோடு ஜெயித்தீர்கள். எண்ணிக்கை பெரும்பான்மையில நீ ஜெயிக்கல. எண்ணிக்கையை திரட்டுனா ஜெயிச்சவா, அதுவெல்லாம் குஃப்ரானிய தாகூத்திய சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனை இல்ல, இறை மார்க்கத்தின் சிந்தனை இல்ல. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா ஒரு உதவிக்கு வர தேவையில்லை. ஒத்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பாசிச அரசை வீழ்த்துவதற்கு அல்லாஹ் துணை செய்வான். இப்ப நமக்கு தேவை, அதுதான் தேவை. அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கலாம், லா தஹ்ஸபன்னல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். இந்த காபிர்கள், இந்த அயோக்கியர்கள், இந்த பாசிஸ்டுகள் இந்த பூமியில ஜெயிச்சிருவான்னு நீ நினைக்காத. என் வார்த்தை இல்ல, உங்க வார்த்தை இல்ல, நம்ம வார்த்தை இல்ல, நம்ம எல்லாத்தையும் படிச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், லா தஹ்ஸபன்னல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். இந்த அயோக்கியர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு நீ நினைக்காத. நீ ஜெயிப்ப. ஒரு லிஸ்ட் போடுறான் சூரத்து நூறுல, எப்ப ஜெயிப்ப, எப்படி ஜெயிப்ப, வெற்றி எப்படி வரும்? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறான். எதுக்கு? வெற்றிக்கு. வலயுமக்கின லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலஹும் வலயுபத்திலஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. நீ விரும்புற மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி வைப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். வலயுபத்திலஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. உனக்கு ஏற்பட்டிருக்க பயம், பீதி, அச்சம், இந்த அச்சத்துக்கு பிறகு ஒரு அமைதியை தருவேன். அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். நீ என்ன செய்யணும்? குர்ஆன் பட்டியல் எடுக்கிறது. நீ எப்படி நடக்கணும்? குர்ஆன் பட்டியல் எடுக்கிறது. அந்த குர்ஆனுடைய போதனைகளை புறக்கணிச்சிட்டு நாம் செய்கிற பிழைகள் என்ன என்பதை குறித்து எந்த கவலையும் கொள்ளாமல் அவன் செய்கிற பிழைகள் என்ன என்பதை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒருபோதும் நம்மால் ஜெயிக்க முடியாது. வெற்றி எப்போது வரும் தெரியுமா? நான் பிழை செய்துவிட்டு அந்த பிழை என்ன என்பதை உணர்ந்து என்னை திருத்தி நான் இறைவன் பக்கம் மீண்டு அடுத்த கட்ட வேலையை துவக்கினால் அல்லாஹ்வின் உதவி வரும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறது. யூனுஸ் நபி போறாங்க, கப்பல்ல இருந்து தள்ளி விடப்படுறாங்க. உள்ளுக்குள்ள போன ஒண்ணுதான் தெரியுது, ஆஹா அல்லாஹ் மேலே கோபப்பட்டு வந்துட்டோமே. அல்லாஹ் சொல்றான், வதன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه. நம்ம அவர் மேல சக்தி பெற மாட்டோம் நினைச்சுக்கிட்டு போனாரு. மீன் வயிற்றுக்குள்ள வச்சாச்சு. உள்ள போன பிறகுதான் தெரியுது, ஆஹா அல்லாஹ் மேலே கோபப்பட்டுட்டோமே. சுபஹானக லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. யா அல்லாஹ், இனிமே நான் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து உதவி செஞ்சான். சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறான், வ கதாலிக நுன்ஜில் மூமினீன். இப்படித்தான் தன் தவறுகளை திருத்திக் கொள்கிற மூமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னா நாம செஞ்ச தப்பு என்னங்கிறத சீர்திருத்தி அதோடு சேர்த்து போராடுங்கள். அந்த போராட்டம் வேண்டாங்களே.
போராட்டம் எப்பொழுது நிகழணும்? நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் சுய பரிசீலனை செய்து அதை செய்துவிட்டு அதன் பிறகு நான் போராட்ட களத்திற்கு வந்தால் அல்லாஹ்வுடைய உதவியோடு நான் வெற்றி பெறுவேன். நான் செய்ய வேண்டியதை செய்யாம அல்லாஹ் சொல்கிறான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா. பதிர்களத்துல நபிகளார் சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்து எதிரிகளை நோக்கி வீசுகிறார்கள். அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை, அல்லாஹ்வே எரிந்தார். நடைமுறை பேச்சுவழக்கில் பாத்தீங்கன்னா இது ஒரு பொருத்தமற்ற வார்த்தை. நீ சாப்பிட்ட பொழுது நீ சாப்பிடவில்லை அப்படின்னா, நீ நின்ற பொழுது நீ நிக்கவில்லை, அர்த்தம் இல்லாம இருக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி இல்ல. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் கல்லெடுத்து வீசுறாங்க, மண்ணெடுத்து வீசுறாங்க. வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை, அல்லாஹ்வே எரிந்தார். அப்படின்னா என்ன? நீ எரிய வேண்டிய வேலையை நீ செய்ய, அல்லாஹ் செஞ்சா எப்படி ரிசல்ட் வருமோ அந்த வேலையை அல்லாஹ் செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.